மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வேதனைமிக்க முறையீடுகள் ஜெபம். எங்கே இருக்கிறாய் என் மகனே? உன் தலைவர் உன்னை தேடுகிறார். என்னிடம் வா, என்னிடம் நெருங்கி வந்து என் வேதனைமிக்க முறையீட்டை கேள். என் மகனே, ஒரு மனிதனுக்கு ஏராளமான ஆடுகள் இருந்தன. அவன் அவற்றை நன்கு கண்காணித்து வளர்த்து வந்தான். அவை தாகமாயிருந்த போதெல்லாம் அவற்றின் தாகம் தீர்க்க நீர் சுனைக்கு அழைத்துச் சென்றான். அவை பசியறியாதிருக்கும்படி பார்த்து கொண்டான். அவற்றை அழகிய பசும்புல் வெளிக்கு அழைத்து சென்றான். அவை உண்டு கொழுத்து வலுவாயின. ஓநாய்கள் நுழைந்து அவற்றை தாக்கி காயப்படுத்தாதிருக்க பாதுகாப்பிற்காக புல்வெளியில் வேலிகள் அமைத்தான். ஒரு நாள் ஆடுகள் ஆயனுக்கு எதிராக கிளர்ந்தெழ திட்டமிட்டு முகாமிலிருந்து தப்பித்து கொடிய விலங்குகள் வாழும் காட்டுக்குள் நுழைந்தன. அங்கு கொடிய விலங்குகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு நம்பிக்கை இழந்த அடிமைகளாயின. அங்கு அவைகளின் உடல்களும் இரத்தமும் அந்த விலங்குகளின் தெய்வங்களுக்கு விழா நாட்களில் மிருகபலியாயின. எனினும் ஆயன் தன் மந்தையை மறவாமல் தன்னுடைய மந்தையை மீட்க வேலையாட்களை அனுப்பினார். ஆனால் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். இறுதியாக அவர் தனது மகனை அனுப்ப அவர் போரிட்டு வெற்றி கொண்டார். மானிட மகன் தன் மந்தையை அந்த காட்டில் இரவும் பகலும் நன்கு பேணி காத்து வந்தார். காட்டிலிருந்து வெளியேறும் வழியில் ஆடுகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயின. ஆயனுக்கு எதிராக அவை முறையிட்டு கடும் சொற்களால் வசை கூறி கடைசியாக ஆயனையே கொன்றன. மானிட மகனின் தந்தை தன் மகனின் மரணத்தை கேட்டு என்ன செய்வார் என நினைக்கிறாய் மகனே? ஜெபம். என் மகனே, நீயும் உன் மக்களுமே அந்த மந்தை. என் தந்தையே இம்மந்தையின் உரிமையாளர். அச்சுறுத்தும் காட்டில் வாழும் தன் மக்களிடம் ஏராளமான இறைவாக்கினர்களை அனுப்பினார். நீங்கள் துன்புறுத்தி கொன்ற அந்த மகன் நானே. உங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? நீங்கள் பாவ செயல்களால் நிறைந்திருந்தும் என் தந்தை உங்களை தம்மிடம் திரும்பி வர அழைக்கிறார். நீங்களோ அதற்கு செவி சாய்க்கவில்லை. மனம் திரும்புங்கள். இஸ்ரேலே, என் மக்களே, நீங்களும் உலகம் முழுவதும் என் தந்தைக்கு எதிராகவும் எனது விலையேறப்பெற்ற இரத்தத்திற்கு எதிராகவும் செய்த பாவங்களுக்காக பரிகாரம் செய்யுங்கள். மரண வேதனையுறும் இயேசு கிறிஸ்து நானே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.